வணக்கம். நம்ம இந்த வீடியோல கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துக்கினேன். இதுல வேர் a ஈக்குவல் டு 2, வேர் b ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இதுல எது கிரேட்டர் ஏவா பி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி இஃப் கண்டிஷன் போட்டு a லெஸ் தென் b இருந்துச்சு அப்படின்னா என்னது பிரிண்ட் டாலர் a is smaller. ஓகேங்களா? இது ஸ்மாலர் வேல்யூ, இதுதான் ஸ்மாலர் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா 2 is smaller-னு வருது. சப்போஸ் இது வந்து ஒரு 6 ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எதுவும் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணோம், எல்ஸ்ல பிரிண்ட் இந்த இடத்துல வந்துட்டு b is smaller. ஸோ ரெண்டு வேல்யூல எது ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். ஓகேங்களா? இப்போ இதையே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம். என்னன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நான் ரைட் பண்றேன் அப்படின்ற டைம்ல இந்த கர்லி பிரேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் மறுபடியும் ஃபார்மேட் பண்றேன். இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு சேம் ரிசல்ட் 3 is smaller வந்துச்சு. ஓகேங்களா? இத ஃபர்தர் நான் இன்னுமே சிம்பிளா ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, வேர் ஸ்மால் நம்பர் ஈக்குவல் டு என்ன பண்றேன், a லெஸ் தென் b அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறேன். கண்டிஷன் போட்டு இப்போ ஏன்றது லெஸ் தென் b ஆகி இருந்துச்சுன்னா எது ஸ்மாலரு, a தான் ஸ்மாலர். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன ஸ்மாலர், b ஸ்மாலர். இதை போட்டுக்கிறேன். இப்போ பிரிண்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்மால் நம்பர் இதை கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க 3 is smaller. இதுவே நான் இங்க 35 மாத்தினேன்னா 6 is smaller. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த நம்மள கண்டிஷன் செக் பண்றது இந்த ஒரே ஒரு இடத்துல தான். இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சிம்பிளா ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும் அப்படின்ற போது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா நல் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், இது என்னன்றது நம்ம பார்த்தோம்ல. ஓகே இருக்கட்டும். நான் கீழே வேர் நேம் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், ஆறுமுகம் அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஜஸ்ட் நேம்னு கொடுத்துறேன். இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு எல்லோ போட்டுக்கலாம். போட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க எனக்கு எல்லோ ஆறுமுகம்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இங்க நான் டாட்னு போட்டோம்னா எல்லோ டாட்னு வந்துச்சு. இப்ப இதுவே நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவுமே வரலன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா நல் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. இந்த மாதிரி டைம்ல வந்து என்னன்னா நல்லுன்றது வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல நல்லுன்றது வந்து வேணாம், நான் டிஃபால்ட்டா ஏதோ ஒரு நேம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்றேன், வேர் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல இப்படி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் பிரிண்ட் பண்றேன். அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டு நான் வச்சு எல்லோ நல்லுன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இந்த டைம்ல நான் இங்க என்ன பண்றேன், இந்த நேம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா
நான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இது வந்து எக்ஸ்பிரஷன் இப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், டாட் ப்ரோக்ராமர் அப்படின்றது நான் எனக்கு டிஃபால்ட் நேமா வேணும்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க நான் எந்த நேமும் கொடுக்கல. எனக்கு என்ன ஆச்சுன்னா டாட் ப்ரோக்ராமர்னு சொல்லி வந்துச்சு. இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு நேம் கொடுத்தேன்னா இதை வந்து என்ன பண்ணலாம், கீழே வந்து வச்சுக்கலாம். நேம்ல ஈக்குவல் டு நேம். இது வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா டாட் ப்ரோக்ராமர்ன்றது எடுத்துக்கோ அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க ஒரு செமிகோலன் வச்சிடுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் எல்லோ நேம் இதை போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன். நல்லவர். இப்போ நான் நேம் கொடுக்கல. நேம் கொடுக்காத போது இப்போ பாருங்க டாட் ப்ரோக்ராம்னு வருது. ஓகேங்களா? இங்க நான் நேம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நேமோ அது வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் வார்னிங். இது வந்து நல்ல ஆப்ரேட்டர். ஓகே, தேங்க்யூ.